ஒரு மாணவர் வந்து 31% மதிப்பெண் எடுத்திருக்காரு. எவ்வளோ மார்க்குன்னு தெரியல. அவர் எடுத்த மார்க் வந்து 31%. 12 மார்க் வந்து கம்மியானதுனால அவர் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு 12 மார்க் எடுத்திருந்தா அவர் பாஸ். சரிங்களா? தேர்ச்சி பெற 35% வந்து எடுத்தா வந்து பாஸ். இவர் 31% எடுத்திருக்காரு. 35% எடுத்தா பாஸ். சரி, ஓகே. கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன் இருக்க பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அவன் குத்துக்கிட்டு தான் வந்து எழுதியிருக்கேன். 31% இவர் எடுத்தார். 12 மார்க்கு வந்து கம்மியானதுனால ஃபெயில் ஆகிட்டார். அப்போ இது கூட ஒரு 12 மார்க் எடுத்திருந்தா இவர் வந்து பாஸ். பாஸ் சதவீதம் வந்து இவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, 35ன்னு. அதை வந்து இங்கே போட்டு வந்தான். பாஸ் சதவீதம் எவ்வளவு? 35. 31 இந்த பக்கம் இது வந்து என்ன ஆகிடும்? -31 வரும். கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? அந்த 12 மார்க்குன்றது வந்து 4%. சரிங்களா? அந்த 12 மார்க் தான் 4%. இப்போ வந்து மொத்த மதிப்பெண் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? மொத்த மதிப்பெண் இது 100% வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 4% 12 100% இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியதான். நான் வரும் 100 × 12/4ன்னு வரும். அப்புறம் 4 டேபிள் வச்சு நம்மனா கிடைக்கும். இங்கே வந்து 3, அப்புறம் 3 × 100 வந்து 300 தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள்.